வணக்கம் அன்பு நண்பர்களே. திமுக கூட்டணி ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அதிமுகவுக்கு யாரும் கூட்டணி வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. ஏன்னா அவருக்கு வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்படிங்கிற போது அவர் கூட்டணி வச்சார் அப்படின்னா அது அவருக்கு பாதகமாக தான் முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் தனித்து தான் போட்டியிடுவார். ஸோ மிச்சம் இருக்கிறது பாஜக ப்ளஸ் உதிரி கட்சிகள். பாஜகவுக்கு என்னென்ன கூட்டணி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். பாஜகவுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய கட்சி அப்படின்னா பாமக தான். வட தமிழகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது. வட தமிழகத்தில் அவங்களோட கூட்டணி யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை, அந்த வரலாறு எப்பவுமே இருக்குது. பட் இந்த தேர்தலில் பாஜகவோட அவங்க கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ வரைக்கும் ராமதாஸ் அவர்களோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எந்த விதமான முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்திட்டே இருக்காங்க. அதிமுக பக்கம் போனாலும் போவாங்க, பாஜக பக்கம் போனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை பாமக அதிமுக பக்கம் போனால் அவங்களுக்கு லாபமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. 2016ஆம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸை ஒரு முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். இப்போ அவங்க அதிமுக பக்கம் போனாங்க அப்படின்னா 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு தான் அவங்க போய் ஆகணும். அந்த ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. இரண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணி வட தமிழகத்தில் வன்னியர்களுடைய வாக்குகளை அதிமுக பக்கம் கொண்டு போகிறாங்க. அதற்கு கோர்ட்டு தடை உத்தரவு போட்டுருச்சு அப்படின்னாலுமே பாமகவோட கோர் ஓட் பேங்கை அதிமுக பங்கு போட வராங்க. அப்படி இருக்கிறபோது பாமகவும் அதிமுகவும் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அப்போ பாமகவோட ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான வழிவகையை ராமதாஸ் ஐயாவே ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு சர்வசாதாரணமாக தெரியும். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி போனால் பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறதும் உண்மை. மூன்றாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறத சொல்லாமல் தான் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. மாநில நலனுக்கு எதிராக தேசிய கட்சிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. எனக்கு காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க காங்கிரஸோடையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க, பாஜகவோடையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் காங்கிரஸ் திமுகவிலேருந்து வந்துடாதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வரலைங்கிறதுனால இப்படி ஒரு நெரேட்டிவை கொண்டு போகிறாங்க. பட் இந்த நெரேட்டிவ் எந்த அளவுக்கு பாமகவுக்கு பலம் தரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. மத்தியில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரப்போவது உறுதி அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லக்கூடியது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அப்படி இருக்கிறபோது மத்தியில் ஆளுங்கட்சியாக வரக்கூடிய பாஜகவோட கூட்டணி போகாமல் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி போய் பாமக என்ன சாதிக்கும்? ஒருவேளை பாஜகவோட கூட்டணி போனாங்கன்னா ஒரு சீட்டோ 2 சீட்டோ ஜெயிக்கிறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படியே ஜெயிக்கலை அப்படின்னாலுமே ராஜ்யசபா எம்பி மூலமாக ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி அந்த வாய்ப்புகளை விட்டுட்டு அதிமுகவோட கூட்டணி போக வேண்டிய நிர்பந்தம் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க பாஜக பக்கம்தான் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இரண்டாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பேரம் பேசுகிற கட்சி தான் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போவும் அவங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க கடைசி நேரம் வரைக்கும் இதை எடுத்தடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி பண்ணி பழகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அதிமுக பாஜக அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பணம் கிடைக்கும், சீட்டு கிடைக்கும், அவங்க கேட்குற தொகுதிகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அங்கேயும் அவங்க ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பிலோ 2% அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சுங்க. ஆனால் விஜயகாந்த் மறைந்த இந்த பொழுதில் அந்த அனுதாப வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்குமா, அதை வச்சு அவங்க ஓட்டு வாங்குவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. 2014 தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணியிலேயே கேப்டன் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இப்பவும் மத்தியில் வரக்கூடிய ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறது தான் தேமுதிகவுக்கும் நல்லது. ஆனால் அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது.
அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த உதிரி கட்சிகள்னு சொல்லக்கூடிய ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து தேவநாதன், இந்த மாதிரியான நிறைய உதிரி கட்சிகள் வந்து இருக்குது. இதில் வந்து சில பேருக்கு வந்து ஒவ்வொரு சீட்டு ஆல்ரெடி வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டதாக சொல்லப்படுது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்றாங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமாக அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ திரு வாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பாஜகவோட மேடைகளெல்லாம் ஏறி பேசிகிட்ருக்காரு. வாசன் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வந்து பாஜக தரப்புலேருந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த கட்சி. அப்படி இருக்கிற போது காங்கிரஸுக்கு பரம எதிரியான பாஜகவோட வந்து வாசன் அவர்கள் கூட்டணி வைப்பாரா, அங்கே போய் நிற்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து கண்டிப்பாக அதிமுகவோட தான் போவார் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் தமாக பாஜக பக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நான் சொன்ன சினாரியோ நடக்கிறபோது பார்த்திங்க அப்படின்னா பாஜக, பாமக ப்ளஸ் உதிரி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பக்கம் அதிமுகவோட தேமுதிக கடைசி நேரத்தில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2024 தேர்தலில் ஒரு 4 முனை போட்டி, திமுக ஒரு கூட்டணி, பாஜக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு மினி கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்க போகிறாங்க. ஸோ இந்த 4 முனை போட்டியில் ஓட்டு எப்படி பிரியுது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 4 முனை போட்டி இருக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். இந்த களம் வந்து அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. எதிர்க்கட்சிகள் எல்லாமே சிதறி கிடக்காங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாமே பிரிஞ்சு போகும். அதிமுக கூட்டணிக்கும் போடுவாங்க, பாஜக கூட்டணிக்கும் போடுவாங்க, நாம் தமிழர் கட்சியும் பிரிப்பாங்க. அப்படிங்கிற போது இந்த திமுக தனக்கான ஓட்டுகளை மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணிடும், தன்னுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை உடைச்சிடுவாங்க. அப்படி இருக்கிறபோது அவங்களுக்கு தான் களம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் அதிகபட்ச சீட் எண்ணிக்கை அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. 30லேருந்து 35 சீட்டு வரைக்கும் கூட திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள், களத்தில் என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்லணும். இந்த கூட்டணிகள் உறுதியானதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பேசுவோம். நன்றி.